தலைவர் பணக்கம் சாப்பிட்டு இருக்காரு, உட்காருங்க. என்னையா பிச்சை எடுக்க போலியா? அதாயா பிரச்சாரத்துக்கு போலியான்னு கேட்டேன். யோ இல்லையா, எங்கேயா போற? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வணக்கம் தலைவர். ஐயா நான் சொன்னேன். தலைவர் மன்னிக்கணும், ரொம்ப அவசரமான விஷயம். அதான் இனிமே எக்காரணத்தை கொண்டும் இப்படிலாம் உள்ள வரக்கூடாது. சரிங்க தலைவர். சொல்லு தலைவர். என் நேர்மைக்கு இதை விட வேற எடுத்துக்காட்டு இருக்கவே முடியாது தலைவர். கட்சியிலேருந்து போன பணத்தை கட்சிக்கே நான் திரும்ப கொண்டு வந்திருக்கேன். இதை பாருங்களேன், இதுக்குள்ள என்னையா என் பையன் ஞானா உட்கார். ஞானா உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? தலைவர் அவன் 4-5 பிள்ளைய பெற்றுட்டு நிம்மதியா இருக்கான். நான் ஒரே ஒரு பிள்ளைய பெற்றுட்டு நிம்மதி கட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் தலைவர். என் புள்ள மாதிரி ஊருக்கு ஒரு புள்ள இருந்தா அந்த ஊரு சத்தியமா விளங்காது. என்னையா சொல்ற? ஐயா சொல்லிருக்காரு தம்பி. டேய் இப்ப நவரி இல்லடா. அம்மா நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, தம்பி இங்க இருந்து எங்க போக விட மாட்டேன். வாமா நீ வாமா தம்பி. வாணா தம்பி, வாணா தம்பி. தம்பி தம்பி உங்க அப்பா என்ன வாணா தம்பி. தம்பி உனக்கு இல்லனே உன் புள்ள படிப்பு செலவுக்காகும். இருக்கட்டும் வைனே. வாணா தம்பி. அண்ணே நீயா உள்ள நானா தப்பிச்சு போறேன், அது ஓகேவா? தம்பி யோ சொதப்பதையா, இடத்த கேட்டா சொல்லு. போனவை சுவிட்ச் எங்க இருக்கா பாரு. எங்கடா இருக்கு தேக்கரு?
தேடுறா அது வாடா சைக்கோ ஒத்தரமா ஏன் பெருசா போய் அடிச்சுக்கிட்டு வாயா பகலவா வா பகலவா எங்கடா இருக்கீங்க கேடா சரி இதுக்கு பேர் தான் இருட்டறல் மருந்து குத்தாடா இந்த ரயில்வே கிட்ட சொன்னடா போ 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 இந்த ரைட்ல போ போ சார் கண்டினியூஸாக ஃபோன் ஆளை காணும் கேள்வி மேலே கேள்வி ட்ரான்ஸ்ஃபர்னு பேசிக்கிறாங்க. ஏய் வாங்கடா வாங்கடா சீக்கிரம் நட. சார் டைம் ஆயிடுச்சு. டேய் சீக்கிரம் போடா. தாசு டேய் தாசு இந்துரா என்னடா இது டேய் அவன் முட்டைய கையில கிடைச்சான் சத்தா அது தேவையில்ல. என்னடா சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் வேணான்றாருண்ணே. பாத்தியா எப்படின்னா கண்டுபிடிச்சிங்க இந்த இடத்த? காவல்துறை என் நண்பன் வண்டியரா ஒன்றும் கவலைப்படாதீங்கடா. எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு. பீகார் போறீங்க 1 மாசம். அது வரைக்கும் யார்ட்டு எந்த கடையில் வச்சுக்கிறாங்க என்ன? டேய் இவேண்டா இங்க வந்தா? ஏய் உன்ன நான் தாஸோட கொஞ்சம் தனியாக பேசணும். நம்ம பேசுனது போல் 50-50 இருக்குது. இதில் ஒரு பை உங்களுக்கு, இன்னொரு பை எனக்கு. திடீர் பாசம் உடம்புக்காக தரும. என் 2வது வாட்டி கடத்திட்டு ஒன்றுமே பண்ணாமல் வெளியே விட்டீங்க. இது பொய் பாசம் கிடையாது, உண்மை. நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டோம். அதே மாதிரி போலீஸ் உங்களை பற்றி கேட்டப்போ கூட நான் எதுவுமே சொல்ல. நானும் என் வாக்கு காப்பாற்றிட்டேன். இப்போ எங்கள் அப்பாட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும். போலீஸ் எல்லா இடத்தையும் செக் பண்ணுறாங்க. பயப்படாத, நீ ஒன்றும் டெரரிஸ்ட் கிடையாது. இல்லை தாஸ், உங்களுக்கு எங்கள் அப்பா பற்றி தெரியாது. இந்த ஊரை விட்டு கொஞ்ச நாள் எஸ்கேப் ஆகணும். அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் எங்கேயாவது தலைமறைவாக இருந்துட்டு இருக்கிற காசுலாம் தீர்ந்தோன்னே அப்புறம் உங்கள் டீம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இனி நானும் கிரிமினல் தான். பஸ் பேசுனது போது வெளியே வாங்க பஸ். அருமை பிரகாஷம், என்னடா நடக்குது இங்க? தெரியல. வேற எவனா வந்து உங்களை இழுத்து போற மாதிரி அந்த பிரம்மா கிட்ட எப்படி தப்பிச்சு சொல்லுங்கடா. மண்டையை பிடிச்சுன்னு போல இருக்கு.
டிபார்ட்மெண்ட் கண்ணு. சார் அது கொஞ்சம் கோளாறான துப்பாக்கி. சத்தியமாவா? வாங்க. உட்காரு உட்காரு. இந்த எலெக்ஷனில் உங்கள் அப்பனுக்கு பதிலாக நீ தான் நிற்க போகிற. உங்கள் அப்பனால் கட்சிக்கு ஏகப்பட்ட நஷ்டம். நாங்களும் எவ்வளோ நாள் தான் உங்கள் அப்பன் பேர்லேயே கணக்கு எழுதுறது. அடுத்த ஆட்சியும் நம்மது தான். அந்த 5 வருஷத்தில் உன் பங்கு 300 கோடி ரூபாய் வந்துடணும். அதுக்கு மேலே உன் திறமை நீ பார்த்துக்க. தலைவரே, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்போ யாரையா உன்னை கேட்டா? 300 கோடி முடியுமா? என்ன அழகா தலையாட்டுறான். அமைச்சர்னா இப்படி இருக்கணும்யா. தலைவரே, நீங்கள் அப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னா நான் வேற கட்சிக்கு போக வேண்டியிருக்கும். எந்த கட்சியை உன்னை சேர்த்துக்க தயாராக இருக்கான்? ஒழுங்கா பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு கோயில் குளம்னு சுத்து போ. அதான் பையன் வந்துட்டான். இல்லை தலைவரே, நீ ரெஸ்ட் அடியா வீட்டில். தலைவரே வேண்டாம் தலைவரே, சொன்னா கேளுங்க தலைவரே. தலைவரே, அரசியல் ரொம்ப புனிதமானது. இவனெல்லாம் அரசியல்வாதி ஆக்காதீங்க. நார் தாங்காது தலைவரே. தலைவரே வேண்டாம் தலைவரே, சொன்னா கேளுங்க தலைவரே. தலைவரே வேண்டாம் தலைவரே. நீ எப்படி உங்க அப்பனுக்கு தெரியாம இவ்வளவு நாள் ஃப்ராடு பண்ணியோ அதே தான் அரசியல். ஆனா இங்க அப்பாவுக்கு பதிலா மக்கள். புரிஞ்சுதா? நாளைக்கு நாமினேஷனை தாக்கல் பண்ணிட்டு நாளைக்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். ஓகே? அருமை பிரகாசம் ஆகிய நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழுமுதலாட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எவ்வளோ அமௌண்ட்டு? 5C. அமைச்சரை பார்க்க முடியும்ல? ஸோ 50Cக்கு மேலே தான் சார் அமைச்சர்லாம் பார்க்க முடியும். ஆனால் அமைச்சர்லாம் எப்பயுமே 50C தான் சார். அமைச்சரை பார்க்க தேவையில்லைங்க. அமைச்சருக்கு எல்லாமே இவங்க தான். ஆனால் நீங்கள் இப்படியே போய் அவங்கள பார்க்க முடியாது. அது ஒன்றும் இல்லை, நாட்டு நிலவரம்லாம் சரியில்லை. எவன் எப்போ போட்டு கொடுப்பானும் புரியலை. யார் எங்கே கேமரா வைப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் நாங்கள் யாரையும் பேண்ட் சட்டை போட விடல. பஸ்ஸு மச்சி முடிஞ்சுதா? இன்னும் இல்லை மச்சான், மெஷின் சூடாயிடுச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஏன் 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 இந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? என்ன லுக்கு? பேக்கப் நல்லா போடியா. ஒழுங்கா நடிக்கிற இல்ல கொன்றோனி. இந்த 5 விதிகளை ஃபாலோ பண்ணா கிட்னாப்பிங் ஒரு அருமையான விஷயம். முதல் விதி, அதிகாரத்தில் கை வைக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
அதிகாரத்தில் மட்டும் கை வைக்கவே கூடாது. 2வது விதி, என்று மிரட்டக்கூடாது. 3ஆம் விதி, எதை கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும். 4ஆம் விதி, ஆயுதம் ஏந்தக்கூடாது. 5ஆம் விதி, வீரம் ஆறவே கூடாது. 1ஆம் விதி, அதிகாரத்தில் கை வைக்கக்கூடாது. 2ஆம் சார் சார் அந்த பொண்ணு ஓகேவானு பாருங்க. காலை 9 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராகேஷ் குப்தாவின் மகள் ஷாலினி குப்தா கடத்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.